வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையில சமைக்கிறதுக்கு காய்கறி எதுவும் இல்லாததுனால, கீரை பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில நேரமா தோட்டத்துக்கு கிளம்பிட்டேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரைங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. சிவப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சமைச்சு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளோ ருசியா இருக்கும். கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க அடிக்கடி சமைச்சு குடுங்க. ஏன்னா, அவங்க டிவி, ஃபோன் அப்படின்னு இருக்கிறதுனால, நமக்கு தாராளமா இத சமைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுடைய கண் பார்வை தெளிவாகறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நேத்து பறிச்செடுத்த சர்க்கரைவள்ளி கிழங்கு தோட்டத்தில தாங்க இருந்தது. நேத்து இருட்டிருச்சு அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு எடுத்துட்டு போகல. சரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சாக்கு பையில எடுத்து போட ஆரம்பிச்சுட்டேன். அடுத்ததா மணத்தக்காளி கீரைங்க. இன்னைக்கு காய்கறி நம்ம இல்லாதனால, நம்ம இத துவையல் அரைச்சுக்கலாம் மணத்தக்காளி கீரைய. அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரைய நம்ம பொரியல் மாரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இந்த மணத்தக்காளி கீரையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா சுரைக்காய்ங்க. ஒரே ஒரு சுரைக்காய் மட்டும் பறிச்சுக்கிட்டேங்க. நான் நெறைய வகையான சுரைக்காய் போட்டிருக்கேங்க. அதில நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும் பறிச்சது போக, மீதி எல்லாமே விதைக்காக தான் விட்டுருக்கேன். அடுத்ததா கொத்து பீர்க்கன்ங்க. இந்த கொத்து பீர்க்கன் உருண்டையா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா தான் வந்து காய் பிடிக்கும். இது நான் பந்தல் ஏத்தி விடல. நிலத்திலேயே தான் விட்டுருக்கேன். இதுவுமே விதைக்காக தான். கொத்தவரங்கையும் பார்த்தீங்கன்னா வந்து தேவைக்காக பறிச்சுட்டு மீதி எல்லாம் விதைக்காக தான் விட்டுருக்கேன். அடுத்தது இது நீர் பூசணி. இதுவும் ஒரு 4, 5 செடி தான் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7, 8 காய் இருக்கு. அதுவுமே விதைக்காக போட்டு எடுத்துக்கலான்ட்டு விட்டுருக்கேங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சுரைக்காய் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே. பல வகையான சுரைக்காய் வந்து நம்மகிட்ட இருக்கு. பாருங்க. சிலது வந்து நல்லா பெரிய வகை சுரைக்காயும் இருக்கு. பாருங்க, இது பாருங்க எவ்வளோ நீளமா இருக்கு அப்படின்ட்டு. இது எல்லாமே விதைக்காக தான். தேவைக்கு மட்டும் நம்ம பறிச்சு எடுத்துக்குவோம். இப்ப என்னென்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, 3 தேங்காய் தானா விழுந்திருந்ததுங்க. அந்த 3 தேங்காயும் எடுத்து சாக்குப்பையில போட்டுட்டோம். ஏற்கனவே இந்த சாக்குப்பையில சர்க்கரைவள்ளி கிழங்கு இருந்தது. அதையும் போட்டுட்டோம். அடுத்ததா சுரைக்காய் நம்ம ஒரே ஒரு சுரைக்காய் பறிச்சு எடுத்தோம். அதையும் உள்ள எடுத்து போட்டுட்டு, பொன்னாங்கண்ணி கீரையும், மணத்தக்காளி கீரையும் பறிச்சிருந்தோம். அதையும் எடுத்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.